6th Standard Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.1, Question number 2. Say true or false அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸார் ஆஃப் ஏ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர். சக்ஸஸார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருடைய சக்ஸஸார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ 34 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் 35 அடுத்த நம்பர். இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 1 digit நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு 1 digit நம்பர், ஒரு இலக்க எண். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் 9 வருது. இப்போ 6 எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 7. பட் 9 எடுத்திங்கன்னா என்ன வரும், அதுக்கு அடுத்தது ஒரு 2 digit நம்பர் வருது. ஆனால் இங்கே பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 9 அடுத்த நம்பரே ஒரு 2 digit நம்பராக மாறுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number கொடுத்துருக்காங்க. அதாவது predecessorனா அப்படியே ஆப்போசிட். இது அடுத்த நம்பர் சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்பர் தான் predecessor. 34க்கு முந்தின நம்பர் 33, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது predecessor. 9க்கு முந்தின நம்பர் பார்த்தீங்கன்னா 8, அது அதனுடைய predecessor. 8க்கு முந்தின நம்பர் 7, அது அதனுடைய predecessor. இப்படி வரது தான் பார்த்தீங்கன்னா predecessor. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 digit நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. 3 இலக்க எண் என்னது, இப்போ 999 எடுத்துக்கோங்க, 999. இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1000, முந்தின நம்பர் பார்த்தீங்கன்னா 998. அடுத்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 digit நம்பர் வருது. அடுத்த நம்பர்னா சக்ஸஸார் தான் 4 digit நம்பராக வருது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 digit நம்பர் ப்ரீடெசஸரில் கொடுத்துருக்காங்க. அப்படி வருமா, வராது. 998 3 digit, அது ஓகே. அது பாருங்களேன், 100க்கு முன்னாடி நம்பர் 99, இது வந்து 2 digit நம்பராக தான் இருக்குது. 4 digit நம்பரோ 3 digit நம்பரோ கிடையாது. அப்போ 2 or 3 digit கொடுத்தா மட்டும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். இங்கே கொடுத்துருக்கிறது 3 or 4 digit கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் 69,999,037 இஸ் ரிட்டன் அஸ் 6,79,99,037 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் மெத்தடில் இந்த நம்பர் கரெக்டாக கட்டுறாங்க. ஸோ நான் பார்த்ததை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ட்ரூ தான் சொல்லிட்டு. ட்ரூ. பாருங்கள் அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டு, இப்போ இது பார்த்தீங்கன்னா 88,888 ஈக்குவல் டு, இது என்ன ஒரு மாதிரி பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈக்குவலாக நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இது வந்து இந்த நம்பர், இது அவ்வளோத்தை ஆட் பண்ணி வந்தேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. பாருங்கள் 8 into 10,000 என்னது 80,000. அடுத்த பார்த்தீங்கன்னா 8 into 100 வந்து 800 தான் வருது. அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 1 வரும், 8 வரும். 80 கீழே வந்து 8, 8 8 8, இங்கே 0 வருது, அதுக்கு நேரம் 0 வருது, 8. நம்பர் சேமாக இருக்கா, 80,888 இருக்குது. இங்கே இருக்கிறது 88,888. ஃபால்ஸ். அப்போ இது ஏன் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 8 into 1000 ஒரு வேல்யூ வந்து இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து ஃபால்ஸ். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.